இப்போ நம்ம மூட்டு வாதம், அதாவது நீ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூட்டைக்குள்ள போய் இந்த மாதிரியான கேசஸ் ஸ்டாக்னன்ட் ஆகும்போது கால்கள் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு வீக்கம் இருக்குன்னு நீங்க பாருங்க. அதே மாதிரி காலுடைய கணுக்கால் முட்டி பகுதியில் இந்த மாதிரி வீக்கம் வந்துடும். இதெல்லாம் நம்ம லைவ் ஷோவில் ஏற்கனவே இந்த மாதிரியான என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்னு நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வீக்கம் கொடுத்துரும். கால்களில் பார்த்தீங்கன்னா பிக்டோ, இது யூரிக் ஆசிட் ப்ராப்ளம். ஸோ அந்த பிக்டோவில் இந்த மாதிரி ஒரு வீக்கம் வந்துடும். ஸோ பெயின் கில்லர்ஸ் போட்டால் கூட இந்த வலிகளை கட்டுப்படுத்த முடியாது. காலை கீழே தரையில் ஊன முடியாது. அந்த அளவுக்கு இந்த மாதிரி அந்த காலோட போனோட அந்த ஷேப்பே மாறி போயிடும். ஸோ இதுதான் இந்த வாதத்துடைய ஒரு மோசமான ஒரு நிலை. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சிருந்தோம். அதில் காலுடைய அந்த பொசிஷனே மாறும். கால் விரல்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கேப் விழுறதும், அது அப்படியே வளைந்து கொண்டே போறது, போன் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம உடம்புல ஒரு மாற்றங்கள், இந்த எலும்புல வரக்கூடிய இந்த மாற்றங்கள்னால தான் வலி. ஸோ அப்போ அந்த கேஸஸ் போயிட்டு அந்த எலும்பு அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோல் போயிட்டு அது ஒரு மாதிரியான ஸ்டிஃப்னஸ் இன்டியூஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் இப்படி இந்த மாதிரி பொசிஷன்ஸ் ஒன்று இப்படி வளைஞ்சு போயிடும், இல்லை இப்படி குறுகி போயிடும். கால்களுடைய விரல்கள் நிறைய பேருக்கு இப்படி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இன்னும் ஜுவானில் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைய கூட இந்த வாதம் விட்டு வைக்கிறது இல்லை. அம்மாவோட கருவில் ஃபார்ம் ஆகும் போதே இந்த மாதிரியான பாதிப்புகள் ப்ரெக்னன்சி டைமில் ஏற்படுறதுனால குழந்தைகளுக்கு ஒரு 50 வயசில் வர்ற மாதிரி மூட்டில் வீக்கம் இருக்குது. ஸோ இந்த நோயை கட்டுப்படுத்த முடியாம நிறைய குழந்தைகள் வலியில இன்றளவு துயரப்பட்டு இருக்காங்க. ஸோ இவர் எல்லார்களுக்குமான ஒரு தீர்வு என்ன, வலி நிவாரணம் என்ன அப்படின்னு நம்ம பதில பார்க்க போறோம். ஸோ அந்த வலி நிவாரணம் நிச்சயமா நீங்க எந்த மருந்துகள் இது வரைக்கும் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கண்டிப்பா இது உடம்பில் சென்று நரம்புகளை மறுபடியும் புதுப்பிக்கும், மறுபடியும் அந்த நரம்புகளை வேலை செய்ய வச்சு உங்கள் வலிகளை கட்டாயமாக குறைக்கும். இப்போ நம்ம ஃபிங்கர் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம அதற்கான தீர்வுகள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு வழிமுறை பத்தாது. நாம் ஒரு சில விஷயங்களை கோர்வையாக செய்யும் போது தான் இந்த நோயுடைய அந்த வீரியத்தை நம்மளால் குறைக்க முடியும்.